வெந்து தனிந்தது காரு எப்படின்னா இருக்கு இந்தியன் 2? இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் மூவியா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பார்ட் 2வா பாத்தீங்கன்னா மொக்க படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அனிருத் அவர்கள் நல்லா பிரம்மாண்டமாக மியூசிக் சூப்பரா போட்டுக்காரு. படம் வேற லெவலு. ஒவ்வொரு சீனுமே அப்படியே அள்ளி பிரி, அதாவது த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காரு. என்னடா சரி நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோம், படம் நமக்கு வரலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா லஞ்சம் 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 இந்த படம் தான். அதுதான் கான்செப்ட். அன்னையன் படத்துல அவர் வந்து இதுவா கருட புராணத்தின் வழியா ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா சாவடிப்பார். இந்த படத்துல வர்ம கலையில புராணத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு சாவடிக்கிறாரா? ஆமா, அப்படியே சேர்ந்து நம்மளே சாவடிக்கிறாங்களா? ஆமா. அப்ப இது இந்தியன் 2 இல்லையா? அன்னியன் 2 எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு கதையில ஒரு கான்செப்ட் சூப்பரா ஆரம்பிச்சாங்க. திருட அவனா திருந்த மாட்டான், உன் பக்கத்துல ஒரு திருடன் நீ தான் அவனை போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா ஆரம்பிச்சாங்க. நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. வீட்டுல இருக்கவங்களே போட்டு கொடுக்கறது நல்லா இருந்துச்சு. அவர் பண்ண அதே விஷயத்தை தான் வந்து மறுபடியும் காட்டியிருக்காரு. பெருசா ரொம்ப எதிர்பார்த்து எஸ்.ஏ. சூர்யாக்காகலாம் போனீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால கமலஹாசனுக்காக மட்டுமே வந்து போங்க. இந்தியன் 3யோட ட்ரெய்லர் காட்டாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க தெரியும் அந்த மூணாவதோட பாகத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு. அப்படியே சும்மா கூஸ் பம்ப்ஸா இருக்கு, மயிரெல்லாம் நட்டுக்குது. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே அன்னியன் பார்ட் 2ங்க சங்கர் சார் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. இதுல வந்து அனிருத் எவ்வளவுதான் மாசா கொடுத்ததுனால அந்த மாஸ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இல்ல நான் சின்ன தேட்டர்ல பார்த்தலாம், மேபி அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படி இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பெரிய தேட்டர்ல பார்த்தா மேபி அவங்களுமே அப்படிதான் சொல்றாங்க, அந்த எஃபெக்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி. இதுல வந்து மல்டிபிள் கெட்டப் போடுற மாதிரி காமிக்கும் போது அதுல வந்து வயசு கம்மியான மாதிரி காமிக்கிறாங்க. அதை ஏத்துக்க முடியல. லிப்சிங் இஷ்யூ இருக்கு படத்துல கொஞ்சம். அதை வந்து அவங்க நோட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி விவேக் சார், நெடுமுடி வேணி இவங்க எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா பெரிய ப்ராப்பரான ரோல் இல்ல அவங்களுக்கு. விவேக் எல்லாம் சும்மா விட்டு வந்துட்டு போறாரு. ஆனா படத்தோட ஸ்கிரிப்ட்ல இந்த ஸ்கிரீன் பிளே தான் மிஸ் பண்ணிட்டாங்களோ. நிறைய லாஜிக் மிஸ்டேக், நிறைய ஃபிளாஸ் இருக்கு. எப்படி ஒரு கமல் ஃபேனாலேயே வந்து இது ஏத்துக்க முடியாது. நல்லா பண்ணிருக்காரு. சித்தார்த்துக்கு இது சூட் ஆலியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சித்தார்த்துக்கு 45 வயசு தெரியாது, சமுத்திரக்கனிக்கு 51 வயசு. அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சித்தார்த் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா டிராவல் ஆயிட்டு வராரு. அவர் ரோல் நல்லா இருக்கும் உண்மையிலேயே. நீங்க வந்து இவரு பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல அவருக்கு ரோல் கிடையாது, தேர்ட் பார்ட்ல தான் அவருக்கு ரோல் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவரும் வருமத்தை கத்திட்டு வர மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. சித்தார்த்தோட நடிப்பு வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது இந்த படத்துல வந்து சித்தாக்கு அப்புறம் வந்து அவரை பெரிய ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துல இன்னும் நிறைய ஃபேன் பேஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காரு. இது வந்து கம்பேக் இந்தியன்ல கோ பேக் இந்தியன் தான் இந்த படம். 2.0 படத்துலயும் ஐ படத்துலயும் கொஞ்சம் மிஸ் பண்ணோம் ப்ரோ. அதெல்லாம் பெருசா டைலாக் எதுவும் இருக்காது, ஒரு ஃபிளாட்டா போகும். இந்த படத்துல கமலஹாசனுக்காகவே கொஞ்சம் பார்த்து வந்து டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா இந்தியன் 3ல தான் ரொம்ப முக்கியமான பீரியாடிக் ஸ்கிரீன்லாம் வருது, சீக்வன்ஸ் வருது. ஸோ அதுல இன்னும் இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைடான மூமெண்ட்லாம் நிறைய வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.